ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து நடத்திருந்தாங்க. இதில் யார் வெற்றி பெற்றாங்க, யாரெல்லாம் தோல்வி உற்றாங்க, அதை தாண்டி ஃபேவரட்டிசம் பார்க்கப்பட்டதா, குருப்பிசம் இருந்ததா, சப்போர்ட்டிசம் இருந்ததா அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்ற வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செகண்ட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து இருக்கும், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ப்ரோமோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லைனா இமேஜஸில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதனை தாண்டி வந்து கேமோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும். ஒவ்வொரு கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணணும். அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும். சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலிமினேஷன் கார்டு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி மூவ் பண்ணுறது, பின்னாடி மூவ் பண்ணுறது, பின்னாடி 2 ஸ்டெப்பு, அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு, அதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்டெப்பு அண்ட் 2 ஸ்டெப், இந்த மாதிரி வந்து இருந்தது. அந்த எலிமினேஷன் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீ பாயிண்ட்டாக வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு ரவீனாவுக்கு தான் அந்த எலிமினேஷன் கார்டு வந்து இருந்துச்சு, ஓகேங்களா. அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா என்ன பண்ணிட்டாங்க, யோசிக்காமல் பட்டக்குன்னு வந்து விஷ்ணு பேரை வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து 3 பாயிண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, ஸோ அதனால் நாங்கள்லாம் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பட்டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அந்த மனுஷன் பாவம் 2-3 இதுலேயே வந்து வெளியே போயிட்டார். அது தொடர்ந்தது பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா அவர்களை வந்து நிக்சன் அவர்கள் எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாப்ல. அதாவது இங்கே குரூப்பிசம் இல்லை, ஷேரிசம் இல்லை, இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை, ஃபேவரட்டிசம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஆனால் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதை காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அவங்க சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருந்தது. நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி வின் பண்ணி, அதனால் நாங்கள் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் எலிமினேட் பண்ணியிருந்தாங்க. பட் நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட்லி மணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்தாப்புல. சொல்லப்போனால் மற்றவங்கெல்லாம் பின்னாடி இருந்தாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்வர்டாக இருந்தார். ஆனால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ வெளியே அனுப்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரவீனா வந்து வெளியே போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக வெளியே அது 3 பேர் வெளியே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமினேஷன் கார்டே தூக்கிட்டாங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டை. அப்படி தூக்கின உடனே இவங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலி ஆகிடுச்சு. இந்த 3 பேர் எவிக்ட் ஆனதே 5 பேர் தான் வந்து விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் கட்டாயமாக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தார். மாயாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் விசித்ராவை வச்சு செஞ்சார். விசித்ராவும் தினேஷை வச்சு செஞ்சாங்க. ஏன்னா பின்னாடி வர்றது, அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா பேக் டு தி டைஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லாஸ்ட்டு எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 0 பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து பண்ணிக்கிட்டாங்க. பட் இதில் கிளவராக விளையாடுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கிளவராக விளையாடினாங்க. பட் அவங்க வந்து ஜெயிக்கல. சொல்ல போனாக்கா ஜெயிக்கல மீன்ஸ் நம்பர் 1 பொசிஷனை வந்து பிடிக்கல. ஆனால் இந்த இடத்துல ஃபேவரட்டிசம், சாரிசம் இதெல்லாமே பார்க்கப்பட்டது உண்மை. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் வந்து உடைச்சது மட்டும் இல்லாமல் மாயா அவர்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக இருந்தது வந்து தினேஷ் தான். ஏன்னா தினேஷ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டு வந்து வந்திருந்தது. அந்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு, டபுள் ஸ்டெப்பு, ஓகேங்களா. 2 ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அந்த கார்டில். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நிக்சன் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாப்ல, க்ரீன் கார்டு வாங்கிட்டு ஒரு முயலை தூக்கிட்டு வெளியே போயிட்டார். அதுதான் நம்பர் 1. அதுக்கடுத்தா மாயா வந்து 2வது பொசிஷனில் இருக்காங்க. 2 ஸ்டெப் வச்சாங்கன்னா முயலை தூக்கிடுவாங்க. அந்த நேரத்தில் தினேஷ் அவர்களுக்கு ஒரு கார்டு கிடைக்குது. அந்த ரெட் கார்டு மூவ் ஃப்ரண்ட் வந்து மூவ் பண்ணும், டபுள் ஸ்டெப்பு. அவர் நினச்சிருந்தாக்கா விசித்ரா மேம் வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க என்ன பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு நேராக தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பூர்ணிமாவை கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மாயா பேர் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அது சொல்ல போனாக்கா கருணையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. ஸோ மாயா 2வது வின் பண்ணுறாங்க. 3வதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் முதலிடம் நிக்சன் 3 பாயிண்ட்டு, 2வது இடம் மாயா 2 பாயிண்ட்டு, பூர்ணிமா 3வது இடம் 1 பாயிண்ட் வந்து கிடைக்குது. விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எபிசோட் பார்த்தாலும் தெரியும். அதனாலே இவங்க 2 பேருக்கு எதுவுமே கிடைக்காம கடைசியாக வந்து விளையாடினது மட்டும்தான் இது மிச்சம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போதைக்கு நிக்சன் 4 பாயிண்டில் வந்து இருக்கார். அதே மாதிரி விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பாயிண்டில் வந்து இருக்கார். நேற்றுக்கு இருந்த பாயிண்ட்லேயும் மாயாவுக்கு நேற்றுக்கு 1 பாயிண்ட் வந்து கிடச்சிது, இன்றைக்கி வந்து 2 பாயிண்ட்டு. ஸோ மாயா 3 பாயிண்டில், பூர்ணிமாவுக்கு 1 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினேஷ் மட்டும் நினைக்கல அப்படின்னா மாயா அங்கே வின் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. டோட்டலாக சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். மேபி விசித்ரா வின் பண்ணியிருக்கலாம், இல்லைனா பூர்ணிமா வந்து 2nd பொசிஷனுக்கு வந்து போயிருக்கலாம், இல்லை தினேஷை கூட வந்து போயிருக்கலாம், ஸ்வாப்பிங் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனாலும் அவர் கொஞ்சம் மாயா அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி விளையாடிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது.
தெரியுது. ஆனால் எதன் அடிப்படையில் விளையாடினார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. நேற்றுக்கு வந்து விஷ்ணுவெல்லாம் ஹோப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பயங்கரமாக ஹோப் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்க 3 பேரும், அதாவது ரவீனா, மணி, அப்புறம் விஷ்ணு 3 பேருமே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால, சரி ஓகே நீங்கள் ஜெயிச்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டாரா, இல்லை வந்து 3 பேர் இருக்காங்க அவங்களோட குரூப் அது, ஸோ அதனால் அவங்கள சமாளிக்க முடியாது அப்படிங்கிறதுனால சரி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ தான் டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொருத்தராக பேசுவாங்க. இதுக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன், இதுக்காக தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 2ல் நடந்த இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கைஸ், இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.